கேளுங்க, கவனம் இல்லாம போயிடாதீங்க, கவனத்தோட கேளுங்க. கிறிஸ்துக்குள் நீங்கள் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? நான் என்ன ஸ்கில் உள்ளவங்க தெரியுமா? நான் எந்த ஒரு காரணம் தெரியுமா அப்படின்னு வெளியே நம்மளுடைய அடையாளத்தை குறித்து, நம்மளுடைய ஊரை குறித்து, நம்மளுடைய படிப்பை குறித்து, நம்மளுடைய அந்தஸ்தை குறித்து, நம்மளுடைய திறமைகளை, நம்மளுடைய தாளந்துகளை குறித்து வெளியே எப்படி பேசுறாங்க. ஆனா சபையினுடைய வார்த்தையில நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வரேன். கிறிஸ்துக்குள் நீங்கள் யார்? நம்ம கிறிஸ்துக்குள்ள யாருன்னு நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. யாரும் நம்மள பொல்லாங்கான காரியத்தினால, தீமையினால நம்மளுடைய கேரக்டரை, நம்மளுடைய வாழ்க்கைய, நம்மளுடைய இருதய குணங்களை, நம்மளுடைய சுபாவங்களை மற்றவங்க மேக் யூஸ் பண்ணி தவறுதலாய் நம்மளை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் யார் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறத நம்ம கடைபிடிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நேபர்ஸ், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, இவங்க பெரிய சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னா, ஆமாங்க நாங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. வேதம் சொல்லுது, அவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவங்க சண்டைக்காரங்கன்னு சொன்னா நீங்க என்னவா இருக்கணும்? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க. மெயின் எலக்ட்ரிக் போர்ட்லயே கை வச்சுட்டீங்க பாஸ். அவங்க அப்படி சொன்னா நீங்க சமாதானக்காரர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். நாங்க அப்படியே இல்ல, நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்களை அந்த வீடா சரணத்துல அப்படின்னா திருட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கணும்னா, அந்த குடும்பத்துக்கு, அந்த இடத்துக்கு நீங்க ஆசீர்வாதமான உள்ளவர்களாக மாறணும். வசனம் சொல்லுது, இருள்ல இருந்த நம்ம, தீமையில வாழ்ந்த நம்ம, கிறிஸ்து நம்மளை நன்மை செய்யபடி அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நன்மை செய்வேன், நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் என்னோட வாழ்க்கை மாற போகுதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தையானது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். தயவு செய்து தேவனுடைய வார்த்தைக்கு விலகி போயிடாதீங்க. ஆண்டோட வார்த்தையை விட்டு மற்ற எந்த பிஸிலாம் வேண்டாம். மற்ற காரியங்கள்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டோட வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டோட வசனம் ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. அத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. அடுத்த சந்தேகம் ஏதாச்சும் இருந்தா பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டர் ரூபன், அவர்கிட்ட கேளுங்க. சரிங்களா? தப்பிக்க முடியாது. நம்ம எங்கேயுமே ஒளிய முடியாது, எங்கே காண போக முடியாது. இங்க எல்லாம் பாதுகாப்பானதா இருக்கீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 Peter chapter 2 verse 9 to 12 வாசிப்போமாக. நல்ல கவனமாக கேளுங்க. வசனத்தை கேளுங்க, வசனத்தை ஆராயுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மளை என்ன ஆக்கணும்? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ஆசீர்வதிக்கணும் பாஸ்டர் தான் சொல்றாங்க. தேவனுடைய வார்த்தை எனக்கு சுகம் தரணும்னு சொல்றாங்க. தேவனுடைய வார்த்தை என் குடும்பத்தை, என் மகனை மறுபடியும் கெட்டவன் வழியிலிருந்து நல்ல வழியை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை எனக்கு எல்லா விதத்திலையும் வேணும்ன்ற நம்ப மாட்டோம், எதிர்பார்க்க மாட்டோம். ஆண்டோட வார்த்தை எனக்கு வீட்டு சாவி மட்டும் இருந்தா போதும். ஆண்டோட வார்த்தை என் தேவை சந்திக்கிறது மட்டும் போதும். என் பாவத்தை கண்டிக்க கூடாது. ஆண்டோட வார்த்தை என்னுடைய ரகசிய வாழ்க்கையை பேசக்கூடாது. ஆண்டோட வார்த்தை என்னுடைய விருப்பத்துல மறையக்கூடாது. ஆண்டோட வார்த்தை என்ன இருக்கணும்? வாசப்படியில இருக்கிற பூட்டுக்கு மட்டும் சாவி மாரி இருந்தா போதும். அப்ப மச்சம் போலே கவலை. ஆண்டோட வார்த்தை நம்ம சகலத்தையும், நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் உத்தரவாதம், the response, உண்மை உள்ளதா, நீதி உள்ளதா, பலம் உள்ளதா,
அதனால ஆண்டோட வசனத்தை நீங்க இதற்கு மட்டும்தான் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தவறு. ஆண்டோட வார்த்தை நம் சகலங்களையும் நம்மளை நடத்தும்படிதான் தேவனோட வார்த்தை. ஆமென். பாப்பமாக வாசிங்க. நம்ம வாசிப்போமாக 9ஆம் வசனத்துல வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு. நம்ம எங்க இருந்தோம் வசனம் சொல்லுதுன்னா, நம்ம எங்க இருந்தோம்னா அந்தகாரத்துல இருந்தோம். அந்தகாரம் என்பது இருள். இன்னைக்கு அநேக இடங்களில் உலகத்துல இருள் காணப்படுது. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டுது, இந்த உலகத்துல இந்த உலகம் இருளா இருந்தது, இந்த பூமி இருளா இருந்தது. தேவன் அந்த இருளை பார்த்து வெளிச்சமாய் மாத்திருக்கிறார். அது தேவனால மட்டும்தான் கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் தான் ஒரு மனுஷனை, இருள் இருக்கிற மனுஷனை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர முடியும். நீங்க நம்பலன்னா பரவாயில்ல, நான் நம்புறேன். என்ன இருள் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது தேவனோட வார்த்தை. ஏன்னா தன்னை தானே யாரும் ரட்சிக்க கொள்ள முடியாது, தன்னை தானே யாரும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது. கர்த்தரோட வார்த்தை தான் நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு அந்த வெளிச்சத்திலிருந்து கொண்டு வந்த ஆண்டவர் நம்மள இன்னைக்கு மறுபடியுமாய் நம்ம மட்டும் இருளுக்கு போல சமயம் சேர்த்து இருளுக்கு கொண்டு போறோம். வெளிச்சம் உண்டாக கடவுள்னு ஆண்டவர் கட்டளையிட்டாரு. இன்னைக்கு நம்மளுடைய யோசனையில, நம்மளுடைய நிலையில, நம்மளுடைய பார்வையில இருளை விரும்புறோம். The darkness we are like. இருளான காரியத்தின் மேல நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய இருதயம் அப்படியே தேடுது இருள. The darkness. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, நம்ம தேவனை அறியும் முன்னே, தேவன் நம்மளை அழைக்கும் முன்னே நீங்க அந்தகாரத்தில், அந்தகாரம்னா என்ன தெரியுங்களா? பொல்லாதவர்களாய், தீமை உள்ளவர்களாய், அக்கிரமக்காரர்களாய், பாவம் என்று உணராதபடி நீங்கள் அந்தகாரத்தில் வாழ்ந்தவர்களாய் நம்ம இருந்தோம். இனி இருக்கக்கூடாது. நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ தேவன் அறிந்தோம் அந்த அந்தகாரத்தினில நீ வாசம் செய்யக்கூடாது. சொல்றாரு, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஐயா மன்னிச்சிருங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற போதனை என்ன சொல்லுதுன்னா, நீ எப்படி வேணாலும் நீ சபிக்குவ. நீ எப்படி வேணாலும் வாழு, நீ சபிக்குவ. உன் லைஃப் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ சபிக்குவ. இல்ல, நீ அப்படி இருக்கிறதுக்காக தேவன் உன்னை அழைக்கல. இல்ல, நீ வெளிச்சத்துக்கு மறுபடிதான் தேவன் அழைச்சார். நம்ம தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் தெரியுமா? ஐயா, ஞானஸ்தானம் எடுத்தனால, ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவன் எடுத்தனால தேவ பிள்ளையா மாறல. நல்லா கவனமா கேளுங்க. ஞானஸ்தானம் எடுத்தனால தேவ பிள்ளை இல்ல. உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அந்த இடத்துல தேவன் உனக்கு கிருபை தருவாரு. அதுதான் நீ தேவ பிள்ளை. கை தட்டி தேவன். எப்படி வேணாலும் வாழ்றதுக்கு நிறைய தேவர்கள் வெளியே இருக்கிறாங்க.
ஆனா நீ இப்படிதான் வாழணுங்கிறதுக்கு இயேசுவை தவிர வேற எந்த வழியும் இல்லையா? என்ன அமிதாக்கா ஹாட்டா இருக்கு பாச, அக்கு இங்க வரை கட்டிக்குது. தேவன் வந்து இறங்கினாருன்னா மோசே சொல்லிட்டான், ஐயோ பார்க்க முடியல. அந்தகார இருளில நம்ம இருந்தோம். நீ இப்படி மாடுறது தேவனுக்கு வருமானல. ஏன் சாரி மன்னிச்சிருங்க. ஏன் தெரியுங்களா இந்த தேவன் இந்த சபையில் பேசுறாரு, தவற எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களை தேவன் ரொம்ப நேசிக்கிறார். நீங்க எல்லாருமே தேவனுக்கு வேண்டும். எல்லாத்தையும் காட்டிலும் தேவ அன்பு பெரியது. அவரு உங்க மேல அனுபவிச்சிருக்குன்னு சொல்றாரு. நீங்க அந்தகாரத்துல இருந்தீங்க, இருள இருந்தீங்க, அக்கிரமத்துல இருந்தீங்க, பல விதமான பாவ பழக்கத்துல இருந்தீங்க, போராமையில இருந்தீங்க, வன்கண்ல இருந்தீங்க, எரிச்சல் இருந்தீங்க, கோபத்துல இருந்தீங்க. மற்றொரு மேல பாருங்க மின்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்றது முன்ன ஏதாச்சும் சின்ன பூச்சாடி வளர்க்குதா? மித்தக்கா வளர்க்குது, பூச்சாடி வளர்க்குதா? மித்தக்கா இருக்கீங்களா? உள்ளே நெய்யா முன்ன பூச்சாடி பூ. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு டியூஷனுக்கு போறதுக்கு ஒரே ஒரு ரோஜா பிடிச்சிருக்கும். பக்கத்து வீட்டு பொண்ணு ரோஜா பிடிச்சு அழகா இருக்கும் பண்டையில. ஆனா அந்த வீட்டாளுக்கு பொறுக்காது. அந்த பூ உளுந்து போனாலும் பரவாயில்லை தவிர, எப்படி உன்னோட கொண்டையில இந்த ரோஜா பூ தொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டதுன்னு சொல்லுவாங்க. தப்பா சொல்றேன், கட்டாரத்துல பேசினா. ஏன்னா என் மணி ஒரு மாதிரி பார்த்தாங்க, தெரியல, அவங்களுக்கு டவுட் ஆச்சு போல. சரி, மண்டையில உள்ள கொண்டையில பூ விழுந்து எப்படி எல்லாம் பேசுறாங்க. சரி, கத்த நல்ல கதைக்கு வாங்க. இந்த பொண்ணு எடுத்து வச்சிருச்சு, அது ஒரு ஆசையில வச்சிருச்சு. ஆமா, ஓகேயா? இவங்க என்ன பண்ணுவாங்க, அது பூல ஆரம்பிச்சது, இந்த சின்ன பூல ஆரம்பிச்ச விஷயம் தீபாவளி பலகாரம் வரைக்கும் போயிடும். நான் முறுக்கு கொடுத்தேன், நீ முறுக்கு கொடுக்க வேண்டாம். ஆமா, நீ பெரிய முறுக்கு கொடுத்த அப்படின்னு ரெண்டு வீட்டுக்கு வந்துருச்சு வச்சுங்களேன். அது ஃபைனலைஸ் ஒரு முடிவு எங்க தெரியுங்களா? நாசமா போக இல்லாம போயிருவேன். சிரிக்கிறீங்களா? இப்படிதான் நம்ம செஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் பெண்கள் டிபார்ட்மெண்ட். ஆண்கள் டிபார்ட்மெண்ட் போவா ராத்திரி 10 மணிக்கு போய் முட்டையை திடுறது. அவங்க வீட்டுல மாங்காய் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வீட்டுல இருட்டாச்சுன்னா ஏரியா மாங்காய் திடுறது, சைக்கிள் திடுறது. ஆண்கள் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் எப்ப செஞ்சோம்னா, ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க, இப்ப செஞ்சுட்டு இருக்கீங்களோ? ஒரு சிஸ்டர் வேகமா தலையாட்டாங்க. ஆனா ஏன் ஆட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியவே இல்லை. பாருங்க, அந்த காலத்துல நம்ம இப்படிப்பட்ட இருள் எல்லாம் வாழ்ந்தோம், சிந்தையில வாழ்ந்தோம், அக்கிரமங்கள் இருந்தோம், பொல்லாங்க செய்தோம். நான் வியாழக்கிழமை ஒரு சபையில பாசப்படிச்சு, என்னுடைய ஐபிஎஃப்ல சேர்மன் அவரும் வர்றாரு, நானும் வரேன். ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் வரோம். அப்படின்னு எப்படி இருக்க அப்படின்னு. எங்க நடுவில் ஒரு ஆடு அப்பதான் புதுசா ரசிக்கப்பட்டிருக்கு அந்த சபையில. அது ஆசை வாங்க அப்படின்னு ஒரு ஆடு. நானு ஓகேயா பிரைஸ்லோ அப்படின்னு நான் மேல ஏறேன். என்னுடைய சீனியர் இது கூப்பிடுறாரு, சேர்மன் கூப்பிடுறாரு, ஐயா இங்க வா அப்படின்னு. அவர் பின்னாடி இங்க ஒரு என்னமோ ஒரு டேட்டு குத்தி இருக்காரு. டேட்டு குத்தி இருக்கிறாரு. பாத்தியா அடியாளத்தை, மனுஷன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தானு. அவரு நானு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன குத்துனது, இப்ப குத்தல. நானு இந்த பையனை பார்க்கல,
என்னோட சீனியரை பார்த்தேன், இந்த கண்ணி அங்க போகுது. அவர் ஏன் பார்த்தாரு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய பழைய வினைகளை அங்க என்ன போட்டிருக்குமா, உங்கள் அந்தகாரம், உங்களுடைய அந்தகாரம். நீங்க அந்தகாரத்துல நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னா அதுல இருந்து கர்த்தர் வெளியாக சொல்றார். புறம் பேசுவது, புறம் கூறுவது, தீமை விளைவிப்பது, பொல்லாங்கை பேசுகிறது, துணிகரமாய் பொய். அது பார்த்துருக்க நான் பார்த்தேன் கண்ணால. ஏற்கனவே அந்த கண்ணுக்கு கேட்டு பாருங்க, இதை நின்று ஒன்றரை ஏன்னா பாதி இங்க நிக்குது. அது கண்ணுக்கு ஒழுங்கா தெரியாது, அது பார்த்தோம், 2 கண்ணால பதிச்சோம். அப்புறம் மற்றவங்கள நான் 10 கண்ணு நினைக்கிறேன். ரொம்ப பொய்யான நம்பிக்கை, பொய்யான ஸ்டேட்மெண்ட், பொல்லாங்க பேசுறது, தீமையானதுக்கு துணை போறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அம்மா டிபார்ட்மெண்ட். பிள்ளை என்ன செஞ்சாலும் கணவர்கிட்ட அப்பாட்ட வந்து நல்ல அவன் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டான், ஆனா அவன் பார்த்து 10:30 மணிக்கு வந்துருப்பான். என்னைக்கு நீங்க துணை போறீங்களோ நீங்க இன்னும் மன திரும்பலன்னு அர்த்தம். இன்னைக்கு வசனத்தை தியானிங்க, வசனத்தை படி போவோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார்னா, அவருடைய புண்ணியங்கள், அவர் செய்த நன்மைகளை நீங்கள் அறிவிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு நீங்களே உங்களுடைய இருதயத்தை கேட்டு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். என்னத்தை அறிவிக்கணும் கேளுங்க. இருதயம் சொல்லும், நீ படிச்சாதானே எனக்கே தெரியும் என்னத்தை நான் அறிவிக்கணும், நீ தான் படிக்கிறது இல்லை, என்ன பார்த்து கேட்கிறேன்னு இருதயம் பதில் சொல்லுவாங்க. தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிதான் அந்தகார உலகத்தில் இருந்த நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் குறித்து பேச நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் செய்ய போகிற நன்மைகளை குறித்து நம்மளுக்கு அறிய மாட்டுது. ஏன்னா ஒண்ணு சொல்றேன், நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் செய்ய முடிகிற தேவன் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா, அந்த தேவன் மேலுடைய இருக்கிற வார்த்தை எடுத்து நீங்க அவரை குறித்து தைரியமா பேசுறீங்க. ஒரு தேவனால் கூடாதது, ஒரு தேவனால் ஆகாதது ஒண்ணு உண்டோ அப்படின்னு யாராவது கேட்டா, நீங்க விசுவாசத்தோட சொல்லணும், இயேசுவினால் கூடாதது ஒன்றுமில்லை. மேபி நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கு எப்படி பலனா இருக்கான்னு தெரியாது, ஆனா கேட்கிறவனுக்கு அது புதிய பலனா இருக்கும். கேட்கிறவனுக்கு அது பெரிய ஆறுதலா இருக்கும். கேட்கிறவங்களுக்கு அது ஒரு வழியா இருக்கும். கேட்கிறவங்களுக்கு அது புதிய ஒரு நம்பிக்கையா இருக்கும். இன்றைக்கு நம்ம பேசும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம சந்நிதியா, நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க இன்னைக்கு ஆண்டவர் குறித்து பேச மாட்டுகிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டுது. இப்படி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். இன்னைக்கு நம்மளுக்குள்ள தேவனுடைய புண்ணியங்களை நாம் புரிந்து கொண்டு அந்த புண்ணியப்படி நம்ம வாழ்ந்தா தானே மற்றவர்களுக்கு அவரை குறித்து பேச முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரம், பொல்லாத வாழ்க்கை, பொல்லாத குணங்கள், பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத செயல்களை விட்டு ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறோம், இந்த பொல்லாத காரியங்களை
வாழும்படி நினைக்கும்படி சில இடங்கள்ல நம்ம வஞ்சிக்கப்படுது. இத நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரா? வசனம் தொடர்ந்து பாருங்க. வசனத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ஆயும் ராஜரீகமான பாருங்க. நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் என் குடும்பம் என்னோட வாழ்க்கை என்னோட சூழ்நிலை அப்படின்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு. வசனம் சொல்லுது நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா. ஹல்லேலூயா. ஐயா, நீங்க நிக்கிற இடத்துல நான் சொல்றேன், ஒரு 100 பேர்ல 99 பேரு தேவனை அறியாத ஜனங்க இருந்தாலும், அதுல சீனர்களா இருந்தாலும் சரி, தமிழர்களா இருந்தாலும் சரி, வங்காளியர்களா இருந்தாலும் சரி, மலாய்க்காரர்களா இருந்தாலும் சரி, வேற யார் எந்த இனத்து உள்ளவர்கள் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்க மட்டும் இருக்கிறீங்கன்னா அந்த 100 பேர்ல ஒரு ஆளு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதியா தேவன் உங்களை நிற்க வைத்திருக்கிறார். நீங்க தேவ பிள்ளை. தேவனுடைய கண்ணு உங்க நிமித்தம் அந்த 100 பேரு மேலேயும் தேவனுடைய கண்கள் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற நீ ஒரு நீதிமான். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, நான் அழிக்க போகிற இந்த சோதகுமாரால. அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், ஒரு நீதிமான்னா நீ அழிப்பியா? அதோட கான்செப்ட் என்னன்னா, அதோடைய விளக்கம் என்னன்னா, உன் நிமித்தம் அந்த 99 பேர் காக்கப்படுகிறார்கள். காரணம் என்னதுன்னா, என்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதியா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதி. நல்ல கவனமா வைங்க. நீங்க ஏதோ தானமா வாழாதீங்க. ஏதோ நீங்க போய்கிட்டு பேசிக்கிட்டு பொல்லாங்க செய்துகிட்டு தீமையான வழிகளில் போகாதீங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதி. சில நேரத்தில் யாராவது அவிசுவாசமா பேசுவாங்க, உங்கள்கிட்ட பொல்லாங்க காரியங்களை பேசுவாங்க, தீமையானதை பேசுவாங்க. அதை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நான் இந்த மாதிரி ஒரு பிரதரை பார்த்தேன், அவர் கேட்டாரு எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஷாሎም சபைக்கு போறேன். ஷாሎም சபையா? நீங்க வேற சபைக்கு போயிருக்கலாமே, அந்த சபையில தான் ரொம்ப பேர் வெளியா போறாங்களே, நீங்க அங்க போகணும், வேற சபைக்கு போங்கன்னு சொல்றாங்க. பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் அவங்கள பார்த்து சொன்னேன், நான் என்ன சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அதான் எனக்கு தெரியாம உங்கள்கிட்ட கேட்கறேன்னு. உங்க வேலை என்னவோ, உங்களுடைய வேலை என்னது தெரியுங்களா? வசனம் சொல்றது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதியா இருக்கிறதுனால உங்களோட வேலை என்ன தெரியுங்களா? அவரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து சாட்சி சொல்லுவர்களாய் மாறணுமே தவிர, ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்கிற ஆவியோடு இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்களை விட்டு என்ன பண்ணணுமா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? டிஸ்கஸ் பண்றோம், நோண்டுறோம். எதனால? ஏன்னா நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய அறிவு ரொம்ப ரிசர்ச். ஸ்கூல்ல போனீங்கன்னா ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க. இந்த பைத்தங்காய் எப்படி வளருதுன்னு கண்டுபிடி, இந்த கொயக்காய் எப்படி வருதுன்னு கண்டுபிடி. அந்த ரிசர்ச் இன்னைக்கு தேவனுக்குள்ள வந்தோம். நம்ம ரிசர்ச் பண்றோம். ரிசர்ச் பண்ணினா நீ விசுவாசிக்க முடியாது. நீ தேவனை விசுவாசித்தா ரிசர்ச் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதி. ஆண்டவர் உங்களை உண்டாக்கி, உங்களை தெரிந்து கொண்டு, உங்களுடைய அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியில தேவன் வைத்திருக்கிறானா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதி. நீங்க தேவ பிள்ளைகள். யார் என்ன காரியங்கள் சொன்னாலும், யார் எதை பேசினாலும், யார் பொல்லாங்கை சொன்னாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன்,
நீங்க நம்புற ரொம்ப நம்பிக்கையா வச்சிருக்கிற உங்க கணவர், யாராவது வந்து உங்க கணவரை பத்தி தப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? இப்ப என் மனைவி பத்தி என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஒரு சிஸ்டர் வந்து சொல்றாங்க, யாரையும் நான் உங்களெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஓகே, ஒரு சிஸ்டர் வந்து சொல்றாங்க, பசர் அவங்க மனைவி நம்பாதீங்க, அவங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கணவர் என்ன செய்யணுமா நீங்க சொல்லுங்க. ஏன்னா மற்றவங்கள கேட்ட சண்டைக்கு வந்துடும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க தான் என்ன, நான் என்ன சொல்லணும், என் மனைவி பத்தி என்ன சொல்லணும்? அவங்கள்ட்ட மனைவிக்கு ப்ரொடெக்ட் பண்ணி பேசணும். ஏன்னா அவங்க என் மனைவி பத்தி யாருக்கு தெரியும்? மரியாக்கா எனக்கு தான் தெரியும்ன்றீங்க. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு உங்க ஆண்டவர் குறித்து, உங்க ஆண்டவரை பத்தி யாருக்கு தெரியணும்? உங்களுக்கு தான் தெரியணும். மற்றவங்க வந்து சொல்றான், அதை கேட்காத. உன் தேவன் யார் என்று, உன் கர்த்தர் யார் என்று, உனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு யார் என்று யாருக்கு தெரியணும்? நம்மளுக்கு நம்ம அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேணும்னா நம்மளுக்கு நம்ம தேவனை பத்தி தெரியும். யார் என்ன வேணா சொல்லட்டும், யார் எதை வேணா அறிக்கை செய்யட்டும், உன் தேவன், உன் கர்த்தர், உன்னை ரட்சித்தவர், உன்னை விடுதலையாக்கினவர், உனக்காக மரித்தவர் உன் தேவன். அவருக்காக நீ என்ன பண்ணணுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும், அவருடைய நன்மைகளை அறிவிக்கணும். அவர் செய்து முடித்த, அவர் செய்ய போகிற நன்மைகளை நீ அறிவி. சில நேரங்கள்ல இங்க இருக்கிற சில பிள்ளைகள் மத்தியில் வருகிற காரியத்தை நான் கேட்கும் போது உண்மையிலே அதுக்கு ஹோப்பே இல்லை, நான் சொல்ல ஆலோசனையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தாலும் நானும் சொல்லுவேன், ஆண்டவரை நம்புமா, தேவனுக்கு நன்மை செய்வார். நிச்சயமா உன் வாழ்க்கையில தேவன் ஒரு நன்மை செய்வார். நிச்சயமா உனக்கு ஆண்டவர் ஒரு தயவை காட்டுவார். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம ஆண்டவர் தள்ளப்பட்ட கல்லை மூளை கல்லாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க எத்தனை பேரோட வாழ்க்கையில உலகம் தள்ளி இருக்கலாம், நம்மள நம் குடும்பங்கள் நம்மளை வெறுத்திருக்கலாம். அல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலை கண்டு நம்மளை நிரந்தரமாய் ஒதுக்கி வைத்திருக்கலாம். எந்த இடத்துலையும் நம்மளை வந்து கனம் பண்ணாம, மரியாதை தராம, நம்மளை குறித்து தவறாய் பொல்லாங்காய் பேசின ஏதோ எவ்வளவு சூழ்நிலை நம்மளுக்கு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மளை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளோட நிலை மாறுனது யாரால? அல்லேலூயா. இயேசுனால மாறி இருக்கு. இயேசு நம்மளை மாத்தி இருக்கிறார். இயேசு நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்மளை அறிந்திருக்கிறதுனால, நம் நிலைகளை பார்த்திருக்கிறதுனால இயேசு மாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான ஒளியில் அழைத்த அறிவிக்க, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், பாருங்க சொல்லப்படுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, நம்ம வந்து ராஜரீக ஆசாரியர் அப்படின்னா என்னன்னா, பிரின்ஸ் பட் த பிரின்ஸ் பி கிங். அப்படின்னா தேவன் நம்மள ராஜரீக ஆசாரியரா தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீ யார்கிட்டயும் போய் ப்ளீஸ் பண்ணவோ, தயவு கேட்கவோ, நீ அவமானப்படுவோ, நீ வெட்கப்பட்டு ஓடுவோ, நீ தலை குனிந்து நிற்கவோ, நீ வேதனைப்படுவோ, நீ எந்த இடங்களிலும் வெட்கப்பட்டு போகிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல. அவருடைய ராஜரீக ஆசாரியராய் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு ராஜா அப்படின்னா, இந்த ஆசாரி என்ன பண்ணுவான், அந்த ராஜாவை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணுவான். அபிஷேகம் பண்ணிட்டு பிறகு அவன் ராஜாவாயிட்டான இல்ல, அந்த நாட்டு சட்டத்தின்படி கிங்குன்னா அவனுக்கு கிரீடமும் முத்திரை என்கிற மோதிரங்களும் போடுவாங்க. அந்த முத்திரை மோதிரம் தான் ராஜாவோடைய அடையாளம். இன்னைக்கு கிறிஸ்து
நம்மளுக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற ராஜரீக அடையாளத்தை நம்மளுக்கு தேவன் தந்திருக்கிறாரு. அதுதான் ரட்சிப்பு. நம்ம ராஜரீக பிள்ளைகள், ஆசாரியர்கள். அப்படின்னா என்ன தெரியுங்களா, ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் அந்த மோதிரத்தில் இருக்கோ, அந்த மோதிரத்தை அந்த கையை நீட்டு அவர் எதை கட்டளையிட்டாலும் அது அப்படியாக. அந்த மாரி நம் ராஜரீக ஆசாரியரா இருக்கிறதுனால நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்துல எதை நீங்க கட்டளையிட்டாலும் அது என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்களேன். நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க கட்டளையிட்டு பாருங்க, நீங்க ஜெபித்து பாருங்க, நீங்க வேண்டி பாருங்க, அது அப்படியாக நடக்கும். ஏன் தெரியுங்க? வசனம் சொல்லுது நம்ம யாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எவ்வளவு காரியங்கள் நம்மளுக்கு விரோதமாய் எழும்பினாலும் நாம் பெருகி கொண்டே போய்கிட்டே இருப்போம், நாம் வளர்ந்து கொண்டு போய்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம உயர உயர பறந்துகிட்டே இருப்போம், சோர்ந்து போவதில்லை. காரணம் என்ன? நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம் பெருகும். தேவன் நம்ம கூட இருக்கிறனால. அதனால பாருங்க, சின்ன தேசமா இருக்கிற இஸ்ரேல எத்தனை தேசங்கள் இணைந்து வந்து எதிர்த்துட்டாலும் அந்த தேசத்தை தொட முடியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த தேசத்துடைய தேவன், அந்த தேசத்தை காப்பாற்றுகிற தேவன், அந்த தேசத்துக்கு தேவனா இருக்கிற தேவன், அவர் பெரியவரா இருந்து அந்த தேசத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? இவர்கள் ஆசாரிய கூட்டம், இவர் ராஜாவின் ஆசாரிய கூட்டம். இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவனால ராஜாக்களின் ஆசாரிய கூட்டம், சாதாரணவர்கள் அல்ல. ஐயா, வீட்டுல அரிசி முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே என்னமோ உலகமே கவுந்து போன மாதிரி அப்படியே. நான் எதார்த்தமா கால் பண்ணுவேன், ஏன் சிஸ்டர்னு. வாங்க பாஸ், என் பிரச்சனை. எங்க போறது? உனக்கு தான் என் பாஸ்டர் என்ன வச்சுட்டாரு, எங்கேயும் போக முடியாது. சொல்லு என்ன? அரிசி முடிஞ்சு போச்சு பாஸ். சேர்ச்சில் நீங்க யாரு? ராஜரீக. வீட்டுல நீங்க யாரு? அரிசி முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு? எதை தான் உன்னை சேர்த்து, எந்த கூட்டத்துல தான் சேர்த்துக்கிறது? ஒண்ணு கொஞ்ச நேரம் இப்படி, கொஞ்ச நேரம் இப்படி. ஐயா, நீ கட்டளைட்டுனா அது நடக்கும். வசனத்தை விசுவாசத்துல எடுத்துக்கொள்ளுங்க, புத்தியில் அல்ல. ஞானவானுக்கு வேதம் சொல்லுது, ஞானவான் அறிவாளிக்கு வேதம் பைத்தியமா இருக்கு. அதனால படிக்காதீங்கன்னு சொல்லல, உங்க படிப்பு அறிவை கொண்டு வந்து வேதத்தில் வச்சீங்கன்னா நீங்க வளர முடியாது. சில நேரத்துல பாச படிச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கஷ்டம். அவன் என்ன ஒரு மாதிரியா இப்படி சிரிச்சுக்கிறீங்க? ஏன்னா இங்க நின்று பிரசங்கம் பண்ற எங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்குதான் காலையில போராட்ட சொன்னேன். இந்த சபையில ஒன்னாவது ஆசீர்வாதம் பெருகணும்னா, ரெண்டாவது நன்மை பெருகணும்னா, இந்த சபை நல்லா வளரணும்னா, இந்த சபை நல்லா கனி கொடுக்கணும்னா, இந்த சபை எல்லாத்திலும் பூர்ணமா இருக்கணும்னா, சபையில இப்ப இருக்கிறவங்க 100க்கு 100 உங்க ஊழியக்காரனை கனம் பண்ணீங்கன்னா, கீழ்படுத்தீங்கன்னா, அவர் சொல்றத கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிச்சீங்கன்னா, அந்த சபையை தேவன் ஆசீர்வதிப்பார். இது ஞானவான்ட்ட சொல்லுங்க.
அவர் எதுலயும் எஸ்கேப் ஆகிறதுக்காக அப்படி சொல்றாரு. ஏன் நான் இன்னைக்கு பேசுனது என்னோட மாமிசத்தில் இல்லை. காலையில நான் எல்லாம் புரிவு பண்ணிட்டு இருக்கேன். ஆவியானவர் சொன்னதை திடீர்னு அந்த ஆடு வந்து கரெக்டாக மாட்டிக்கிச்சு. காலையில் அந்த ஆடுகிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த சபை பெருகணும்னா இது நடந்துச்சுன்னா சபை பெருகணும். இது ஒரு வெளிப்பாடு, இது ஒரு வெளிப்பாடு. ஏன் சபை பெருக மாட்டேங்குது? மேபி சோஷியல் மீடியாவில் கேட்குறவங்களுக்கும் சபை மற்ற சபைகளுக்கும் நான் சொல்றேன், உங்க சபை பெருகணும்னா, இந்த சபை பெருகணும்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா உங்க ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு காத்திருங்க. சபை ஆட்டோமேட்டிக்கா பெருகுங்க. அந்த சபையை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்துக்கு தடையே யார் தெரியுங்களா? நம்மளுடைய பிரிவினைகள். என்னம்மா வேதம் தெளிவா போட்டிருக்கு, மோசேயோடைய வழிநடத்துல கீழ்ப்படியாதவங்க முரட்டாட்டம் பண்ணி எரிச்சலை உண்டாக்கி பொல்லாங்கை பேசி எதிர்த்து நின்றனாலதான் 40 நாள் போக வேண்டிய அந்த கானான 40 வருஷம் ஜனங்க போய் சேர்ந்தாங்க. 40 days. இன்னைக்கு இந்த சபை மேன்மை அடையணும்னா நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும். உங்களுடைய தேவதாசனை நீங்க கனம் பண்ணணும். உங்க தேவதாசனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுத்தீங்கன்னா அந்த சபையை தேவன் ஆசீர்வதிப்பார். சாரி டு சே, நான் சாட்சியோட சொல்றேன். சாரி டு சே, சாட்சியை வச்சு சொல்றேன். மெயின் லைன் சர்ச் ஏதாச்சும் வாழாட்ட முடியுமா சார்? மெயின் லைன் சர்ச்னா ரோமன் கத்தோலிக், மெத்தடிஸ்ட், லூத்தரன், ஆங்கிலிக்கன், இங்க என்ன சொல்லுதோ அதுதான் செய்ய. மீற முடியுமா சிஸ்டர்? வாழாட்ட முடியுமா? அப்படின்னு கேட்க முடியுமா? அங்கெல்லாம் வாழாட்ட முடியாது தெரியுமா? வெளியே அங்கேயே வாழை வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வெயிட் பண்ணுவாரு. ஏன் அந்த சபைகள்லாம் இந்த அளவுக்கு பெருகி நல்லா வளர்ந்து இருக்குன்னா அந்த ஜனங்க அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிறாங்க, சப்மிட் பண்றாங்க. அந்த ஊழியக்காரர் வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே பாஸ்டர் சரி போறாங்க. ஆனா இண்டிபெண்டன்ட் சர்ச் இல்லை. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஏன்னா இப்படி ஜம்ப் பண்ணா ஒரு சபை இருக்க, அப்படி போனா இன்னொரு பாஸ்டர் இருக்காரு. இவர் கல்யாணம் பண்ணிருக்கா எனக்கு என்ன? ஃபிங்கர் பிரிண்ட்ல பாஸ்டர் வச்சிருக்கேன். ஆன்லைன்ல தட்டன்னா வந்து இறங்கிடுவாரு. பாஸ்டர் ரூபன் செல்வன் செஞ்சு பார்க்கட்டும், துப்பாக்கி காத்துறேன். ப்ரோக்ராம் நடத்த சபை நடத்துறதுக்கு பாஸ்டர் இருக்காங்களோ இல்லையோ, ஃபங்க்ஷன் நடத்த நிறைய பாஸ்டர் இருக்காங்க. எனக்கு ஒருத்தன் கேட்டாங்க, பாஸ்டர் திருமணம் நடத்தணும் முடியுமா அப்படின்னு. நீங்க மெயின் லைன் போறீங்க, ஏன் என்னாச்சுன்னு? இல்ல பையன் வந்து ஞானஸ்தானம் எடுக்கல. ஓ அவங்களும் அவங்க போலே சைத்தாப்ளே செய்ய இடிச்சவா ஏன்னா பாஸ்டருக்கு ஒரு 300 கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவாரு கல்யாணம். அப்படியா? ஆசாரியனுடைய அழைப்பை சீப்பாய் எண்ணாதீங்க. பலிபீடத்திலிருந்து நாங்க ஆசீர்வதித்தன கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. பலிபீடத்திலிருந்து நாங்க கொஞ்சம் வேதனை பட்டன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க படுவீங்கன்னு சொல்ல, அது தேவன் மட்டும்தான். எங்களோட வேலை சபிக்கிறது இல்லை தெரியுங்களா? ஏன் பிரசங்கம் மாறுது எனக்கு தெரியல யாரு. எங்களோட வேலை உங்களோட சபிக்கிற வேலையா? உங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுற வேலை எங்களோட. நீ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லிட்டு வச்சிருவ, அது தீர்ற வரைக்கும் நாங்க போராடுகிற, யோசிக்கிற, தேடுகிற வழிகள் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட், 2 மணிக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, வீல் சேர் வாங்கணும்
எங்கேயாவது கிடைக்குமா? நான் சொன்னேன் அப்படின்னா சரிங்க நான் தேடுறேன். இப்படி 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 தேடி ஹோமுக்கெல்லாம் அடிச்சு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அடிச்சு விழிச்சாரு. ஓகே கிடச்சிரும் அப்படின்னு கடைசி அவங்களுக்கு அடிக்கிறேன். வேண்டாம் பாஸ்டர், நாங்கள் ஃபார்மஸியில் வாங்கிட்டோம் பாஸ்டர். நான் என் மனைவி பார்த்தேன், வாங்கிட்டாங்க. ஆமா அவங்க வாங்குறாங்க, நீங்க எங்கே இருந்து கொஞ்ச நேரம் அப்படி இப்படி தாம் தும்ன்றீங்க, அவங்களுக்கு வாங்குறதுக்கு வேலை விட்டுருங்க அப்படின்னு. ஏன் தெரியுங்களா? மேற்பனுக்கு தான் தன் ஆடு மேல என்ன இருக்கும்? அக்கறை, தரிசனம், பாவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? மேய்ப்பை என்பவன் உங்களால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவல்ல, வானத்து பூமி படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அங்கீகாரம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர், ராஜரீக ஆசாரி. இந்த ஆசாரியன் குறித்து நீ தவறாய் நினைக்கிறது உன் தலையில நீயே என்னவாயி போட்டுக்கிற. நான் சொல்றது ஊழியக்காரன நீ கணம். ஐயா இந்த பிரசங்கமே நான் பிரேயர் பண்ணலையா, என்னோட பிரசங்கம் வேற. ஆனா ஆவியானவர் சொல்லி இதை நீ பிரசங்கம் பண்ணு. ஏன்னா நான் பேசும்போது ஆவியானவர் சொன்ன இந்த சபையை நீ ஆசீர்வதினாரு, இந்த ஜனங்களை ஆசீர்வதினாரு. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற நீங்க உங்களுடைய மேற்பன் ராஜரீக ஆசாரியர், அவனை குறித்து நீ கலகம் உண்டாக்குறவனாய், பொல்லாங்கை செய்கிறவனாய், தீமை செய்கிறவனாய், எதிர்த்து நிற்கிறவனாய், அவனோடு யுத்தம் செய்கிறவனாய், அவனுக்கு விரோதமாய் நீ விதைகளை உண்டாக்குறவனாய் அனுப்பின ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நான் பயம் பொறுத்தல, வேதத்துல எலிஷா ஒருத்தர் இருந்தார். அவரு எல்லாரும் என்னன்னு நினைச்சாங்க? சத்தமா சொல்லுங்க. அன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டர்ஸ் குரூப்ல வாட்ஸ்அப்ல நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் நம்மளாம் பாஸ்டர் ஆகணும்னு எல்லாருக்கும் முடி போச்சுன்னாரு. ஏன்னா என் டீம்ல இருக்குது பாதி எல்லாம் முடியலாது. அதில் பொறுமை. நான் வாயை திறக்கல, இதை சொல்லி நான் ஏன் மாட்டிக்கணும் அப்படின்ட்டு. வேதத்துல எலிசாவைய அங்க உள்ளவர்கள், அங்க இருந்த சிறு பிள்ளைங்க என்ன சொன்னாங்களா? மொட்டத்தலை என்ன ஆச்சு? என்ன நடந்தது? வேத பண்டிதர்களே, என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிறவர்களே, வசனத்தை வைத்து அப்படின்றீங்களே, இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. அந்த நாட்கள்ல நோவா தாத்தா லைஃபா கூட்டிட்டு போனாரு. நோவா தாத்தா தானே படகுல எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போனாங்க, லைஃபா எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஆமா தானே. ஆனா இந்த காலத்துல மறைமுகமா இந்த படகுல நான் வச்சிருக்கிறேன். என்னத்த ஜோடியா வச்சிருக்கிறேன். என்ன அது லைஃப்? இது லைஃப் இல்ல, மறைமுகமா இருக்கு. எப்ப கடிக்கும், எப்ப முழுங்கும், எப்ப வாந்தி எடுக்கும், எப்ப கவுத்தோடுன்னு தெரியாது. இன்னைக்கு நல்லா கவனமா கேளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு உத்தரவாதம் உங்களோட ஊழியக்காரன். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன்னா, நான் தானாக என்னுடைய ஆவியின் சுபாவங்கள்ல என்னுடைய சித்தத்துல நான் பேச கிடையாது. உங்களுக்கு சில ஆலோசனை தரேன்னா, இது தேவனால் அனுப்பப்பட்ட உத்தரவாதமா இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். இந்த பொல்லாங்கிலிருந்து, இந்த தீமையிலிருந்து நீ விட்டு விலகு. இந்த அக்கிரமங்களிலிருந்து விட்டு விலகு. இந்த நம்பிக்கையிலிருந்து விட்டு விலகு. இந்த தீமையான சிந்தையிலிருந்து விட்டு விலகு.
இன்னைக்கு நிறைய பேரு உலகத்தோட கற்பனையில வாழ்றாங்க. உலக சொல்லி கொடுக்கிற, உலக யோசிக்கிற, உலகம் வருகிற கற்பனை நிறைய இருக்கு. ஆண்டவர் நம்மள அந்த அந்தகாரத்துல இருந்து தான் விடுதலை ஆக்கி இருக்காரு. இன்னைக்கு உன்னுடைய ஆத்மா விடுதலை ஆகணும், உன்னுடைய ஆவி விடுதலை ஆகணும்னா உன்னுடைய மேய்ப்பன் உனக்கு தருகிற ஆலோசனை தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வசனம் அவர் கற்றுக் கொடுக்கிற விசுவாசத்துல நம்பிக்கையோடு ஓடுறது அவனோட வேலை. உன் வீட்டுக்கு தேவ சமாதானம் வேணும்னா தேவனோட வீட்டுல நீ கீழ்ப்படி. திருப்பி சொல்றேன், உன் வீட்டுக்கு சமாதானம் வேணும்னா தேவனோட வீட்டுல கீழ்ப்படி. நீ இங்க கீழ்ப்படியாம, இங்க நடக்காம, இங்க நீ பெற்றுக்கொள்ளாம, ஆண்டவரே வீட்டுல சமாதானம் இல்ல, ஆண்டவரே வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல, ஆண்டவரே வீட்டுல அரிசி இல்ல, ஆண்டவரே வீட்டுல குடும்ப ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா எப்படி வரும்? தேவ வீட்டுல ஐயா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க தான் 80s 90s 19 எங்க ஊழியக்காரர் ஒண்ணு சொன்னார்னா நாங்க மீறி யாரு கூட கேட்க மாட்டோம், ஒபே பண்ணி செய்வோம். அந்த டைம்ல 2 பேர் வேலை செஞ்சாங்கன்னா எங்க வீட்டு அனுபவத்தை சொல்றேன். எங்க அப்பா அம்மா வேலை செஞ்சா கூட 2 பேர் சம்பளம் 400 வெள்ளி 500 வெள்ளி கூட தாண்டாது. ஆனா எங்க குடும்பம் விசுவாசத்துல நடக்கும். ஏன் தெரியுங்களா? நாங்க சபையும் சபையினுடைய மேற்படியும் கணப்படும், கீழ்ப்படியும். சொல்லுவார் செய்யாதீங்கன்னா செய்ய மாட்டோம். ஜபான் சொல்லுவார், உபவாச ஜபம் எல்லாம் வந்துருங்கன்னா குடும்பமே பாயெல்லாம் தூக்கிட்டு போயிடும் சர்ச்சுக்கு. விடிய நம்ம செய்யற ஆன்லைன் பிரேயர்ல 9 இருந்து 10 மணி 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அங்க அப்படியே இல்லை, 10 மணிக்கு ஆரம்பிச்சா விடியக்கால 6 மணி வரைக்கும் ஓடும். பாசர்கள்லாம் நல்லா தெரியும். என்னைக்கு உங்க வாழ்க்கையில மேற்பனுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆவி ஆத்துமாவை அடக்கி காத்து கொள்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில உயர்வை கத்த தருவாங்க. நம்மளுக்கு இல்ல. இப்ப காலத்துல பாருங்களேன், இப்ப விசுவாசிகள் மத்தியில சபையில பாருங்களேன், எதிர்த்து நிக்கிற ஞானம் ரொம்ப, அறிவு ரொம்ப, கேள்வி, தைரியம். ஐயா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், நீங்க சாதாரண ஒரு பில்டிங்கா, சாதாரண ஒரு செஞ்சரியா பாக்குறதுனால தான் உங்க மார்பிஸ் வெளிப்படுது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனா நின்று இது தேவனுடைய கூடாரம், இந்த கூடாரத்துல இந்த பலிபீடத்துல கர்த்தர் வந்து வாசம் செய்றாரு நீ நினைச்சு பாரு. உனக்கு தைரியம் வருமா? எதிர்த்து நிக்கிற சிந்த வருமா? பொல்லாங்கு பேசுகிறதுக்கு உனக்கு இறுதியம் வருமா? இயேசுவை பார்த்து சொன்னாங்க, அவர் யாரு? பிசாசுக்கு. இன்னைக்கு துணிகரமா சபையில விசுவாசிங்க சபையும் சபை ஊழியக்காரனும் சபையோடைய பிரசங்கத்தையும் சபையோடைய வழி நடத்தும் ஆவிக்குரிய ஆலோசனை என்ன பேசுறாங்க? என்ன சொல்றாங்க? பொல்லாங்காய் பேசுறீங்க, பொல்லாங்க சிந்திக்கிறீங்க, பொல்லாங்க உண்டு பண்ணுகிறீங்க. நீங்க நினைக்கிறீங்களா நீங்க அந்த மனுஷனுக்கு விரோதமாய் இந்த சபைக்கு விரோதமாய் பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, அவர்கள் உன்னை வெறுக்கல, உன்னை எதிர்த்து நிக்கல, அவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுங்களா? உங்க மேற்படுக்கு நீங்க கீழ்ப்படுங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பசங்க நாங்க கரெக்டா தானே எல்லாத்துலயும் இருக்கிறோம், பசங்க நாங்க விசுவாசத்துல கரெக்டா வாழ்றோம், நல்லா வேதம் படிக்கிறோம், நாங்க நல்லா ஜெபிக்கிறோம் தானே. வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது?
அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். நீ நல்லா ஜெபிக்கலாம், நீ நல்லா விசுவாசமா இருக்கலாம், ஆனா உன் ஊழியக்காரனுக்கு எப்படி நீ கீழ்படுகிற? நான் சொல்றேன், ஜோம் பண்ணது சொல்றேன். மோட்டர் கொண்டு வந்தாங்க, ஜோம் பண்ணது பசங்க. நான் ஜோம் பண்றதுக்கு முன்ன கேட்டேன், ஐயா லைசன்ஸ் வச்சிருக்கியாங்க? எடுத்துருவோம் சார். இப்ப நான் எப்படி ஆண்டவரே நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த மோட்டர் ஓட்ட ஆண்டவரை கிருபை செய்ய நான் எப்படி ஜெபம் பண்றது? பாசர்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே டிராபிக் லைன்ல நிக்கணும், போலீஸ்காரன் பிரேத்தின்னு சொன்னா வேகமா போகணும், அப்படியே ஜெபம் பண்ணணும். என்னன்னு ஜெபம் பண்ணணும்? ஹெல்மெட்டே போட தேவையில்ல ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணுமா? என்னன்னு ஜெபம் பண்ணணும்? இந்த கையில மோட்டரை முறுக்கிட்டு இந்த கையில போதை இந்த மதுபானத்தை குடிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாம, அன்னைக்கு ஒரு அவசரமா நம்ம சகோதரர் ஒரு விசுவாசி நம்ம பையன், ஐயா கொஞ்ச நேரம் மோட்டர் கொடுக்குறியாங்க? எங்க பஸ்? கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன் என் வீட்டுக்கு. எடுத்துட்டு போங்க பஸ். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன், மனசுல ஒரே இது, என்னது? வந்துட்டாரு. யாரு? யாரோ வந்துட்டாங்க, வேற யாரும் இல்ல, அடிச்சுட்டாங்க தான். அந்த ஜாக்கெட்டை நவுத்தி பாரு அப்படின்னாரு. நம்ம என்ன எதுலயாச்சும் மாட்டி விட்டுருவாரு. இந்த மோட்டர் கொடுத்தாங்க, அவனு நிம்மதியா போயிடுவான். சொன்னார அவரு நிம்மதியா இருந்துருவாரு. கேட்டன நான் யோசிச்சுட்டு இருப்பேன், இது இவன் அப்படியா இல்ல வேற ஆள் அப்படியா? என்னன்னா சிகரெட் கோத்தான் அந்த ரெயின் கோட்டுக்கு கீழே. ஒரு வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு. அவன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் கேட்கணும், ஏய் இந்த சிகரெட் கோட்டை முன்னாடியா வேற ஆளு வேற யாரும் தெரிசிலாம வச்சுட்டாங்களா? ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடணும். தெரியலன்னா எனக்கு இப்ப நியாயம் கிடைக்கணும். சபையில எத்தனை பேரு இப்ப டீல் பண்ணுங்க பாஸ்டர், இப்ப மொக்க பேசு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆளு, கார சாரமன் பாபாஸ்லே உளுந்து பிறந்த ஆளு. மகளிங்கெல்லாம் போக மாட்டோம். எங்க அம்மா நான் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா எலக்ட்ரிக் பிராண்ட் வந்து சிங்கர், சிங்கருக்கு மேல சிங்கர் எல்லாம் வந்து டூப்ளிகேட். சிங்கரா தான் பாய்ப்பாங்க, சிங்கரா இருப்பாங்க. அப்புறம் சோக்கர்னா லக்ஸ், லக்ஸ்க்கு மேல வேற எதுவும் போனா அதான் டூப்ளிகேட். துணி துவைக்கிறது ஃபேர், தெரியாதுல? டுலு டுலு கேடா ஃபேர் பேடா. saya sudah tukar 1.000 sekarang. Kita semua ada branded, Singer, Fab, Lux, lain semua duplicate. அப்புறம் ரகுதான் சாப் AAA போய் தேடணும், எங்கடா AAA போய் பாரு ரகுதான் சாப். அந்த சாப்பு வாங்குறது ஒரு 10 கடை தேடுவேன் நம்ம இருந்த காலத்துல. அந்த மாரி அப்படின்னா அப்படி நம்ம ஆள் சொல்லிட்டாரு, அந்த கோத்தா யாராடுன்னு. நான் முதல் வாரம் பார்க்குறேன், அவன் பசங்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு கேட்க முடியல. ஏன்னா கேட்டேன்னா என்ன ஆயிரும், நடக்கிறது எனக்கு நம்மளுக்கு காமன் ஆச்சே. இந்த சபை இல்லைன்னா இன்னொரு சபைலா, இந்த தேவன் இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை தெரியுமா? அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ஒப்பு கொடுத்துருவாரு. உப்புமா தெரியல, உப்புமா அந்த மாரி உப்புமாவா ஆக்கிடுவார். ஒப்பு கொடுத்துற பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ எனக்கு கனி கொடுக்க சொன்னா என் ஊழியக்காரனை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க. என்னையா பண்றீங்க சபையில? ஆமா உண்மைதான், ஒரு வகையில முட்டை பிடிக்கிறதா. எப்போ ஓடையும் எப்போ போறியும் எப்போ சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. அதுக்குதான் பெக்மன் பாடுறாரு, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், முட்டை பொறிக்கவும் ஆனேன். அப்புறம் முதல் வாரம் பார்த்தா, 2வது வாரம் பார்த்தா அவன்கிட்ட கேட்கவே முடியல.
மூணாவது பார்த்து உயிர் வந்துருச்சு. போய் கேட்படு, ஐயா இந்த உன்கிட்ட பேசணும். நான் சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், நல்லா இருக்கியா கேட்க, அதை தான் கேட்க. ஒரு நாள் ஆண்டவரே டயர்டாகி அவன் வந்து, பாஸ்டர் நான் மட்டும் ஒரு உண்மையை சொல்லு, அன்னைக்கு மோட்டர் எடுத்து போனீங்களே எப்போ? நானே மறந்துட்டேன். எப்பயா? அதான் பாஸ்டர். ஆமாம் பாஸ்டர் ஏதோ பார்த்த மாரி இருக்கேன். எப்படி உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தேன்னு? ஜாக்கெட் லைட்டாக நவுந்தாலே என்னை கண்டுபிடிச்சிருவோம் பாஸ்டர். எதுவும் காண போடல. இல்லை வச்சது ஏழு பார்த்தா உங்களுக்கே தான் இருக்கு. சார் ஏழு பார்த்தா உங்களுக்கு தான் இருக்கு. ஏன் பாஸ்டர் எடுத்துட்டாருன்னு ஒரு சந்தேகம் தான். எனக்கு காலம் அப்படி இருக்கு. பாஸ்டர் 7ன்னா பாஸ்டர் 3.5 விசாசி 3.5 அடிக்கிற காலம். ஜாக்கிரதையா இருங்க. வஞ்சிக்கிற உலகத்துல வாழ்றீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. ஆமென். ஷேர். என்னை பத்தி நீ பேசாத, உன்னை பத்தி நான் பேச மாட்டேன். நீ ஓகே, நான் ஓகே, சபையில நான் பாஸ்டர், நீ அது சொல்றாரு. பாஸ்டர் பாத்தீங்களா? ஆமா பாஸ்டர், இன்னைக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, இதை விட சொன்னாரு. விட சொல்லும் போதே கூட இன்னொன்னு சேர்த்து சொன்னாரு, உன் பாசத்தை போய் இதை சொல்லுன்னு. எனக்கு என்ன தெரிஞ்சாச்சு, மூக்கு உடஞ்சு போச்சு. சொல்லி நான் செய்யல, அவர் செஞ்சிட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்மை பெருகணும்னா உங்க ஊழியக்காரனை கனம் பண்ணுங்க, அவரோட வார்த்தையை கீழ்ப்படிங்க, அவர் சொல்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வீட்டுக்கு சமாதானம் வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரி என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் என் மகனை வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு படிக்க அனுப்ப போறேன். இல்லை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இல்லை பாஸ்டர் நான் அனுப்பலான்னு. நல்ல விஷயம் செய்யுங்க, நான் ஜோம் பண்ணுறேன். நான் ஜோம் பண்ணலான்ட்டு இதை குறித்து நான் வீட்டில் போகும்போது எனக்கு ஒரு கால் வருது. ஒரு பாஸ்டர் கிட்டீங்க சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய சபையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. பாஸ்டர், என் சபையில் ஒரு பிள்ளைய நம்பி நான் வந்து படிக்க யூனிவர்சிட்டி அனுப்பினேன் பாஸ்டர். இந்த மாதிரி அலோஸ்தா இருக்கு, யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினேன். சரி, அங்கே படிக்க போன பிள்ளை நல்லா படிச்சுக்கிட்டே, நல்ல பிள்ளை, நல்ல ஒழுங்கானது, நல்ல ஆவிக்குரிய பிள்ளை, நல்லா வொர்ஷிப் நடத்தும், ஊழியத்தில் நல்லா பழகின பிள்ளை. திடீர்னு வேற ஒரு இனத்தார்கள்கிட்ட வேற ஒரு அது சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம மலேசியாவில் வாழ்றதுனால அந்த பையனோடு பழகி அந்த மதத்துக்கு மாறிடுச்சு. அந்த மதத்தோடைய வழிபாடுகள்லாம் அது ஏற்றுக்கொண்டு போய் என்ன ஆயிடுச்சுன்னா போய் கமிட் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளையோடைய ஐஸ்ல அகமா மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளை தூடம் இல்லாம வெளியே வராது. இப்ப இந்த காரியத்தை சொல்லிட்டாரு. இப்ப நான் ஜோம் பண்ணணும். எதுக்கு ஜோம் பண்ணணும்? இப்ப நான் எப்படி ஜோம் பண்ணுவேன்? பாஸ்டர் உங்க பையனா என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒன்றும் யூனிவர்சிட்டியே இல்லை, ஃபார்ம் 2 தான். இப்பே சொல்லிட்டோம், உனக்கு வேலை நிகரி எங்கேயுமே இல்லை. பிறந்தாலும் செத்தாலும் உனக்கு ஜோறு தான், எங்க கண்ணு மணிக்கு தான். நீ படிக்கிறியோ படிக்கல, என் கண்ணு மணிக்கு. யூனிவர்சிட்டி போறியா? எஸ், we willing to bring you here. dalam Johor saja brother. ஏன்னா உன் ஆத்மாவை எல்லாவற்றிலும் என்ன பண்ணுமா, எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டு காத்துக்குள். அப்ப இந்த சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இது வந்துருச்சு. நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே வரல, அவர்கிட்ட ஒண்ணுமே வரல, எனக்கு இவரு சொல்றத ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், நல்லதுதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு இங்க நான் சொல்லிட்டா அவங்க இடத்துல நின்றுதான் இந்த ஆள்கிட்ட சொல்றத விட
நான் எல்லாம் செஞ்சுட்டு வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஒரு மாத சார்ந்து அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா நான் ஆவிக்குரிய மனுஷனாச்சே, தேவதாசனாச்சே, ஆசாரியனாச்சே, தேவ மனுஷனாச்சே, தேவனுக்கு விருப்பமான காரியத்தை தான் நான் சொல்ல முடியும். உன் பிள்ளை துன்மார்க்கனா அழிந்து போகிறத நான் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அப்ப நான் சொன்னேன்மா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு இங்க பாடுங்க, போடுங்க அப்படின்னு. கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்கு, ஆனால் செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலை எப்படி மாறிடுச்சுன்னா, இங்க நல்லா எல்லாத்துக்கும் சப்மிட் பண்ண அந்த பையன் இன்னைக்கு வேற ஒரு சுபாவம் இல்லை, வேற ஒரு தன்மையில் அவன் ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு சொல்றேன், பாஸ்டர் ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னா, எடுத்தறிஞ்சு ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், தேவன் தருகிற ஆலோசனை என்னைக்கு நீங்க மீறுகிறீங்களோ, தேவனோட வார்த்தைக்கு எப்படி எதிர்த்து நிற்கிறீங்களோ, தேவனோட வார்த்தையை கேட்காதபடி, அந்த சத்தத்துக்கு செவி தராதபடி நீங்க உங்க பலத்துல உங்க ஞானத்துல நிக்கிறீங்களோ, அங்க உங்களுடைய பலவீனம், உங்களோட வேதனை தான் நீங்க பார்ப்பீங்க. தேவன் தருகிற ஆலோசனை, நான் யாரையும் கொண்டேன் பண்ணலையா, நான் யாரையும் தவறா பேசல. என்னோட ஊழியத்துல நடக்கிறத நான் ஷேர் பண்றேன். உங்களை பத்தி நான் பேசுறது எனக்கு அவசியம் இல்லை. என் ஊழியத்துல தேவன் என்ன செய்யறான்னு நான் காட்டுறேன். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன், உங்களை இல்லைங்க. நான் தேவனை மகிமைப்படுத்துறேன். என்னை கொண்டு பயன்படுத்துகிற சர்வ வல்லவரை நான் மகிமைப்படுத்துறேன். கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னுடைய மத்தியில ஒரு சகோதரன் வந்தாரு, தவறா எடுத்துக்காதீங்க. ஏன் பாஸ்டர் ஒரு குடும்ப விஷயத்த சொல்றாருன்னு, ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பும் அவனுக்கு தேவன் தந்திருக்கிற அதிகாரம் என்னன்னு நான் சொல்றேன். பாஸ்டர், என்னுடைய மனைவி எங்களுக்குள்ள சின்ன வாக்குவாதங்கள்னால என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னார் போன்ல. நான் சொன்னேன், வாங்க பிரதர் ஜோம் பண்ணலான்னு அவங்களுக்கு அவரை கூப்பிட்டு நான் ஜோம் பண்ணேன். அவர் நிறைய பணத்தை, நிறைய நிம்மதியெல்லாம் இழந்து போயிட்டார். ஒரு மனைவி விட்டுட்டாங்க. நான் அவர் கூப்பிட்டு ஜோம் பண்ணேன். நான் சொன்னேன், பிரதர் 2 வாரத்துல, நல்லா கவனமா கேளுங்க, 2 வாரத்துல உங்க மனைவி உங்க கூட வந்து சேருவாங்க. சூழ்நிலை சாத்தியம் இருக்கா? வரத்துக்கு சாத்தியம் சொல்லுங்க. இப்ப அந்த கணவன் இடத்துல நிக்கிறேன், நில்லுங்களேன் யாராவது ஒரு ஆள். நான் சொல்றேன், நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? மனைவி கணவன் சார்பில் நம்ம நிற்கிறோம். பாஸ்டர் பேசுற ஓகே, சூழ்நிலையில் நம்ம நிற்கிறோம். முடியுமா? 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 வேற பிரதர் போலே பாஸ்டர் என்ன விட்டுருங்க, எனக்கு அன்பான மனைவி இருக்கு, நீங்க என்ன சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க. ஐயா, அவருடைய நம்பிக்கை பலப்படணும்னா தேவனோட வார்த்தை அவருக்கு வேணும். நான் அது சொன்னேன்னு அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, வாயிலிருந்து அது மட்டும் நடந்துச்சுன்னா பாஸ்டர் எங்க குடும்பம்லாம் அந்த சபையில வந்து உட்காருன்னு சொன்னாங்க. எனக்கு அது வேண்டாம். ஏன்னா அந்த ஆடு ஏற்கனவே வேற சபைக்கு போகுது. எனக்கு அது வேண்டாம். நம்ம தேவன் வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற தேவன் இல்லை. அது நம்மளோட ஓத்தா அப்படிதான். சில நேரத்துல அழகா பேசி நம்ம நல்லவங்கன்னு காட்டிக்கணும். நிறைய பேர் இந்த சபையோடைய கமிட்டி வெளியிலிருந்து நன்மை செய்து சில இதெல்லாம் சுவாசம் வச்சுன்னா நான் சொல்லுவேன், யாருக்கு நீங்க போய் கொடுத்தாலும் பணம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். பொருளை கொடுத்துட்டு பணம் பிடிச்சிக்குவாங்க. பணம் பிடிச்சிருக்குமாமா இருக்கும். இந்த சபை எங்க யாருக்கு பொருள் கொடுத்து நாங்கள் படம் பிடிக்க வேண்டாம். அது கர்த்தருக்கு அந்த மகிமை, தேவனுக்கு மகிமை. செய்யறத வசனம் சொல்லுது, வசனம் தான் சொல்லுது. சொல்லுங்க, என்கிட்ட சண்டை போடுறீங்க, வசனத்தை எடுத்து பைபிள் எடுத்து சொல்லுங்க. இந்த கை எத்தனை பேருக்கு விளங்கல? மார்த்தாக்கு மட்டும் விளங்கல. இந்த கை கொடுக்கறத போட்டோ பிடிச்சு இந்த கையில வச்சுக்கணும். இன்னைக்கு அப்படிதான் ஏன் செய்யறோம்? உங்களுக்கு என்னன்னா செஞ்சிருக்க தெரியுமா?
இந்த ஏற்காடு போறதுக்கு காரணமே நாதா தெரியுமா? ஐயா, புத்தி கெட்டவர்களா இல்லாதபடி வேதம் சொல்லுது, இந்த கை செய்வத, இந்த கை சரி ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, ஒரு தவறு நடந்துச்சு, ஒரு தப்பி நடந்துருச்சு, அதையே நீ ப்ரொபகண்டா பண்ற, அதையே நீ பெரிதா மாத்துற. அந்த கணவர் வந்து சொல்லும்போது, நான் சொல்றேன் 2 வாரத்துல உன் மனைவி வரும். நான் ஜெபிச்சேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். நான் தொழுது கொள்கிற தேவன் உண்மை உள்ளவர். என் நாவில புறப்படுகிற வார்த்தை தேவன் காணப்படுவார். நடந்தது என்ன தெரியுங்களா? தெரியல, 2 வாரமா 2.5 வாரமா அதே தெரியல. ஆனா அவங்க மணி வந்து சொல்லிட்டான். கையை தட்டி ஆண்டவர் அவங்க வீட்டுல நடந்தாதான் தெரியும் அதோட வேதனை. அப்பதான் நல்லா கை தட்டுவீங்க. அவன் நீ தேவன் நிமித்தம் கட்டளை எடுக்கிறத கர்த்தர் செய்வாரியா? இந்த சபையில எத்தனையோ பேர், எத்தனையோ விசுவாசிகளுக்கு நான் சொன்ன காரியத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அதை செய்திருக்கிறார். தேவனால் முடியாத ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மேற்பன் இந்த பிரசங்கத்தை தேட முடிக்கிறேன். கர்த்தர் சித்தமா இருந்தா அடுத்த வாரம் அதை நான் கண்டினியூ பண்றேன். உங்க மேற்பன் பிரியாணி வாங்கி கொடுங்க, துரியா வாங்கி கொடுங்க, KFC வாங்கி கொடுங்க, அவருக்கு லஞ்சம் கொடுங்க நான் சொல்லல. அவருடைய ஆலோசனையை கனம் பண்ணுங்க. சொல்றாரு, தம்பி சிகரெட் குடிக்கிறத விட்டுருங்க. எதுக்கு சொல்றாரு? நீ ஹாஸ்பிட்டல் அது நடக்க கூடாதுன்னா வெள்ளை சொல்றாரு. அது சிலதுக்கு எங்க ஸ்டேட்டஸ் தெரியுமா? எல்லாம் போனா வராது, வெளியே போச்சு. இப்ப ஆண்கள் தான் அப்படின்னா பெண்கள் அதுக்கு மேல ரவுண்டு விடுது. ரவுண்டு வேற ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஸ்டாண்ட் பை ரவுண்டு, அது அவ்வளவுதான். யா சத்தியத்துல உண்மையா இருங்க, கீழ்ப்படுதலோடு இருங்க, பயந்து இருங்க. உங்க மேற்பன் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை அது தேவன் எடுத்துக்கிட்டு வருது. இயேசு சொன்னாரு, கடைசியா சொல்லிடுறேன், 3 நாள் சொல்றேன்னா கடைசியா சொல்லிடுறேன், கணக்கு பண்ணுவான் தீபத்தி. அவனை நம்பாதீங்க, இவ்வளவு பிரசங்கத்தை விட்டுருவான். கடைசியா சொல்றேன் மட்டும் பாசம் சொன்னாரு. சொல்ல வந்ததே மறந்துட்டேன். ஓகே, தேவன் சொன்னாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் வரலன்னா நீ என்ன, இன்னைக்கு உங்க மேற்ப கொடுக்கிற அதிகாரத்தை நீ எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களை விடுதலையாக்க தேவனால் கூடும். எழுந்து நின்று நம் கண்களை மூடி, சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவர், அப்பா என் வாழ்க்கையில உம்முடைய